தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் தற்போது நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். சூழலை கருதி முடிவெடுக்கப்பட்டது என்றும் வேண்டுமென்றே செய்யவில்லை என்றும் தற்போது மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார். அடுத்த கார்த்திகை தீபம் வருவதற்கு முன்பு உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தற்போது மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார். கோயில் சொத்து இந்து சமய அறநிலையத்துறையின் சொத்து அல்ல என்றும் இந்த வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தன்னுடைய பார்வையை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள், ஆட்சியர் என்னென்ன தெரிவித்தார் நீதிமன்றத்தில்? பாலவேல், அதாவது இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மட்டும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். மற்ற மாநகர் காவல் ஆணையர் உள்ளிட்டோரை விலக்களித்துள்ளனர். இந்த சூழலில் மதுரை மாவட்ட ஆட்சியர் நாங்கள் சூழ்நிலை கருத்தில் கொண்டு 144 தடை உத்தரவு பிறப்பித்தும் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்று தெரிவித்து பொது மன்னிப்பு கோரினார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் சரி, அப்படி என்றால் ஒரு 5 பேரை நீங்கள் கூறுங்கள், கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு நாங்கள் இவர்கள் நியமித்துள்ளோம், மலைமேல் சென்று ஏற்றுவதற்கு நியமித்துள்ளோம் என்று மாவட்ட ஆட்சியர் கூறிவிட்டார் என்றால் நான் இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் உயர் அதிகாரிகளை கேட்டுதான் நம்ம கூற முடியும் என்று பதிலளித்தார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள் அந்த உயர் அதிகாரிகள் யார், அதுதான் நான் கேட்கிறேன், இந்த உத்தரவை ஏன் அமல்படுத்த மறுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி தொடர்ந்து இறுதியாக அரசு தரப்பில் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் 2 நாள் நேரம் கொடுங்கள், நாங்கள் யார் யாரை அனுப்புவது, இந்த உத்தரவை செயல்படுத்துவது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்கிறோம் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் உரிய உத்தரவு பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.